வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர், கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். இந்த ஃபைப்ராய்ட் கட்டிங்கிறது நம்ம ரொம்ப காமனாக அந்த ஒரு 30 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக இப்போலாம் பார்க்குறோம். ஸோ எல்லா ஃபைப்ராய்ட் கட்டிக்குமே ட்ரீட்மெண்ட் தேவையா, என்ன மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா அது என்ன சைஸில் இருக்குது, அது என்ன இடத்துல இருக்குது, அது நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு ஃபைப்ராய்ட் கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பற்றி டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு சைஸ்ன்னு எடுத்திங்கன்னா சில சமயம் ரொம்ப ஒரு சின்ன ஃபைப்ராய்டாக ஒரு கடுகு அளவுக்கு கூட சம்டைம்ஸ் இருக்கும், சீட்லிங் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இல்லை ஒரு 1-2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஃபைப்ராய்டு இருந்தது, தொந்தரவு கொடுக்காத ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணுறோங்கிற அவசியம் கிடையாது. இதுவே நம்மளுக்கு ஒரு 5-6 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா அவசியம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக அது இருக்கலாம். அடுத்தது எந்த இடத்துல அந்த ஃபைப்ராய்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில சமயம் அந்த யூட்ரஸுக்கு மேலே ஒரு கொண்ட மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கலாம். அது நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே மோஸ்ட்டாக கொடுக்காது. ரொம்ப அதிக சைஸாக இருந்துச்சுன்னா தான் அது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ நார்மலாக அதை சப்சீரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிற சப்சீரோசல் ஃபைப்ராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் முக்கால்வாசி நேரத்தில் நம்மளுக்கு தேவை எதுவும் படாது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸோட உள் பகுதியில் இன்ட்ரா மயோமெட்ரியல் ஃபைப்ராய்டு, இன்ட்ரா மியூரல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். யூட்ரஸோட மசில் லேயருக்குள்ளே அது பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஃபைப்ராய்டும் நம்மளுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் அது கொடுக்குது, என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இல்லைனா சில சமயம் ஃபைப்ராய்ட்ஸ் சப் மியூக்கோசல் யூட்ரஸுக்குள்ளாரியே இருக்கிற ஒரு ஃபைப்ராய்டாக இருக்கும். இது நம்மளுக்கு மோஸ்ட்டாக எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வலியோ இல்லை பீரியட்ஸ் இஷ்யூவோ அது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைப்ராய்ட் கட்டியாக தான் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா அதை ட்ரீட்மெண்ட் நம்ம அவசியம் பண்ணுற மாதிரி தான் அது நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு தொந்தரவு அப்படிங்கிற எதை சொல்கிறோம்னா ஃபைப்ராய்டோட சைஸுக்கும் நம்மளுக்கு இருக்கிற சிம்டம்க்கும் சில சமயம் சம்மந்தமே இருக்காதுங்க. ஒரு 7-8 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டாக இருக்கும், ஆனால் அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே கொடுக்காது. சில சமயம் கடுகளவுக்கு இருக்கிற ஃபைப்ராய்டு கூட நம்மளுக்கு அதிக வலி, பெயின், ப்ளீடிங் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி நம்மளுக்கு தொந்தரவு அது கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தொந்தரவே எதுவும் கொடுக்கல, ஒரு சின்ன ஃபைப்ராய்டாக அது இருக்குன்னா அதை நம்ம ஒரு சீரியல் மானிட்டரிங் ஸ்கேன் பண்ணி எப்படி இருக்குது ஃபர்தராக அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்போமே தவிர அதை போய் நம்ம இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அதே மாதிரி ஃபைப்ராய்டு என்ன மாதிரி இஷ்யூஸ் கொடுக்கும்னா நம்மளுக்கு ஒரு பெயின் அதிகம் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி மாதிரியான இஷ்யூஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம அவசியம் ஃபைப்ராய்டை ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா நீங்கள் என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபேமிலியே முடிச்சிட்டீங்க, பட் நம்மளுக்கு அந்த ஃபைப்ராய்டு ரொம்ப பிரச்சனை கொடுக்குதுன்னா ஏர்லி யங் ஏஜில் இருக்கும்பொழுது நம்ம போய் யூட்ரஸையே நம்ம ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அந்த ஃபைப்ராய்டை மட்டுமே மயோமெக்டமி அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைப்ராய்டை மாத்திரம் ரிமூவ் பண்ணுற சர்ஜரி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு அப்படி ஃபேமிலியெலாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு மெனோபாஸ் சமயத்தில் இருக்கீங்க, அந்த நேரத்தில் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அப்போ நம்ம சில சமயம் யூட்ரஸ் கூட ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். பட் நம்மளுக்கு ஃபைப்ராய்டை பொறுத்த வரைக்கும் இது கேன்சராக மாறக்கூடியதா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இது கேன்சராக மாறக்கூடியது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ ஃபைப்ராய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இமீடியட்டாக அந்த கேன்சர் பற்றியான பயம் அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்று போயிடுச்சு, மெனோபாஸ் ஆயிடுச்சுங்கும் பொழுது நம்ம உடம்புல அந்த ஹார்மோன் சுரக்காததுனால இந்த ஃபைப்ராய்டு கட்டியெல்லாம் சுருங்கிடும். ஸோ நாளடைவில் மெனோபாஸ் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்கேன் பார்க்கும்பொழுது இந்த ஃபைப்ராய்டெலாம் கண்டிப்பாக டிஸப்பியர் ஆகிருக்கும். ஸோ ஃபைப்ராய்டு அப்படின்னாலே நம்ம ஒரு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஒன்று அது சிம்டம் கொடுக்குதா, என்ன மாதிரி சைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சீரியலாக ஸ்கேன் பண்ணி பார்த்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஃபைப்ராய்ட் சர்ஜரினாலே நம்ம கர்ப்பப்பையை தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்போல்லாம் நம்ம அந்த ஃபைப்ராய்ட் கட்டியை மட்டும் எடுத்து யூட்ரைன் ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி பயப்படாமல் ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷனை உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க.